Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25. நாளை மறுநாள் திகார் சிறையில் சரணடைய உள்ளேன். கடவுள் விரும்பினால் உங்களிடம் மீண்டும் வருவேன் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பேசியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். கெஜ்ரிவாலின் இந்த பேச்சு தொடர்பான முழு விவரங்கள் ரமேஷ்குமார். அதாவது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வரும் ஜூன் 2ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு திகார் சிறையில் தான் மீண்டும் சரணடைவேன் என தெரிவித்திருக்கிறார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மக்களவை தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்காக கடந்த 11ஆம் தேதி உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியது. ஜூன் 1ஆம் தேதி வரை அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியிருந்த நிலையில் ஜூன் 2ஆம் தேதி அவர் மீண்டும் சிறையில் சரணடைய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இதற்கிடையே தமக்கு சில மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டி இருப்பதால் தமக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க வேண்டும் என்று அவர் உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த மனுவை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இந்த சூழ்நிலையில்தான் அவர் காணொலி வாயிலாக டெல்லி மக்களிடம் உரையாற்றினார். அதில் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். நான் உச்சநீதிமன்றம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஜாமீன் நாளையோடு முடிவடைகின்றது. நாளை மறுநாள் நான் மீண்டும் சரணடைய வேண்டியிருக்கின்றது. நான் சிறையில் இருக்கும் போது என்னை தகர்க்கவும் என்னை மௌனமாக்கவும் பல வழிகளில் முயற்சி மேற்கொண்டனர். ஆனால் அவர்களுடைய முயற்சி ஒருபோதும் வெற்றியடையவில்லை. என்னுடைய சர்க்கரை அளவு தொடர்ச்சியாக அதிகரித்தது. ஆனால் எனக்கான மருந்துகளை கூட அவர்கள் தருவதற்கு மறுத்தார்கள். நான் சிறைக்கு செல்வதற்கு முன்பாக 70 கிலோ உடல் எடை இருந்தேன். ஆனால் சிறையில் இருந்த 50 நாட்களில் என்னுடைய உடல் எடை 6 கிலோ வரை குறைந்து நான் தற்போது 65 கிலோ வரைதான் இருக்கிறேன். சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு கூட என்னுடைய உடல் எடை தொடர்ந்து அதிகரிக்கவில்லை. இது மிகப்பெரிய நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் என்று மருத்துவர்கள் என்னை எச்சரிக்கின்றனர். பல மருத்துவ பரிசோதனைகள் எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் பரிந்துரைத்துள்ளனர். ஆனால் பாஜக எனக்கு பிணையை நீட்டிக்க மறுப்பு தெரிவிக்கிறது. இருந்தாலும் நான் ஒருபோதும் தலை வணங்கி விட மாட்டேன், அச்சப்படவும் மாட்டேன், உறைந்து விடவும் மாட்டேன். நான் வலிமையாக இருக்கிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஜூன் 2ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு திகார் சிறையில் நான் சரணடைவேன் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நான் உள்ளே இருக்கிறேனோ அல்லது வெளியே இருக்கிறேனோ எங்கு இருந்தாலும் மக்களுக்கான பணிகள் தொடர்ந்து நடைபெறும். அரசு நிர்வாகம் தொடர்ந்து நடைபெறும். மக்களுக்கான பணிகள் ஒருபோதும் தடைபடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். மக்களுக்கான அந்த கல்வி, அதே போல இலவச மின்சாரம், மொஹல்லா கிளினிக் உள்ளிட்ட அனைத்தும் தொடர்ச்சியாக நடைபெறும். அதை நான் உறுதி செய்வேன். நான் சிறையிலிருந்து விரைவில் வெளியே வந்த பிறகு பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை விரைந்து வழங்க தொடங்குவேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த முறை என்னை சிறையில் இன்னும் மேலும் எப்படியெல்லாம் சித்திரவதை செய்வார்கள் என்பது தெரியாது. அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருப்பினும் அவற்றை கண்டு நான் அச்சப்பட போவதில்லை, தலைவணங்கவும் போவதில்லை. நாட்டின் சர்வாதிகாரத்திலிருந்து பாதுகாப்பதற்காக சிறைக்கு செல்வதில் நான் பெருமைப்படுகிறேன் என தெரிவித்திருக்கிறார். என்னுடைய மனைவி சுனிதா கெஜ்ரிவால் மிகவும் வலிமையாக இருக்கிறார். எனக்கு இருக்கக்கூடிய ஒரே குறை என்பது என்னுடைய பெற்றோர் மிக வயதானவர்கள். என்னுடைய தாய்க்கு உடல்நிலை கூட சரியில்லை. நான் சிறையில் இருப்பதை நினைத்து அவர்கள் மிகவும் கவலைப்படுகின்றனர். எனவே நான் இல்லாத நேரங்களில் என் குடும்பத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய வலிமை இருக்கிறது. நான் சிறையில் கடவுள் விரும்பினால் சிறையிலிருந்து மீண்டும் வெளியே வந்து உங்களை சந்திக்கிறேன் என்று ஒரு உருக்கமான வேண்டுகோள் ஒன்றை அவர் விடுத்திருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25.